காளிங்க முதலாளி யாராவன் தெரியுங்களா? அன்னைக்கு என்னோட கம்பி சண்டை போட்டு மண்டை உடைஞ்சு போனானே, இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனா இவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம்? எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? என்ன கோட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி மிராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்டு, ஏராளமான நஞ்சை புஞ்சைகளுக்கு அதிபதி, 3 அடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படியெல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன். ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் வற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து தம்பி, என்ன கம்பி சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி அட்லிக்ஸி கிட்லிக்ஸி சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் வச்சுட்டு இருக்க? நானா? அவன் வீரனாவது பூரானாவது அவன் நம்மளே எதுக்கு படைய தள்ளிட்டு வந்திருக்கான். இன்னும் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உபச்சாரம் எங்காலும் கிட்ட நீ சின்ன போல கட்டை கிட்ட கழுத்து கிட்ட ஊரை கிட்ட கட்டி ஏதாவது விளையாடுமா பாக்குறியா? என்ன பல்ல உடச்சு கையில விட்டு பல்ல உடச்சிடுவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய புகுந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கத்திவிட்டு அம்போன்னு போயிடுவாங்கடா. அம்போன்னு இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுத, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை பொழந்து கட்டிடும். பொழந்து மரியாதையா போயிடும். உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும், ஆனால் நாங்கள் பலர் என்பது நினைவு இருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்தை தின்னுட்டு இருக்கவன் நான் இல்லடா. ஐயா வேற என்னென்னமோ திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திருச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு கசிக்கு எடுக்கிறார் தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவனா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய 1 ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயன் நல்ல வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தான். போன உடனே போச்சுக்கன்னு போச்சு. கூப்பிடுறீங்களா? துப்பி இருப்பாரு. ஆனா வாயில் எலும்பு குத்து நடக்கிட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார். சும்மா நீங்க கண்ணை காட்டியிருந்தா போதுங்க, நான் அவனுக்கு தண்ணி காட்டி இருப்பீங்க. ஆமா, தண்ணி காட்டி இருப்பாரு. ஆனா பருத்தி குட்டை முன்னாடி இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்தா. ராத்திரி 12 மணிக்கு மாங்குடி மண்டபத்திடல் சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளாம். இல்ல, சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன. நான் வர்றேன். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம் சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை
அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி! தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி! நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித் தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால்? மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன? இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவேரி தான் சிங்காரி. எனக்கு தான் சொந்தம். அம்மா, காலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காரை இருந்தா போதும். இத ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூணல விடல, உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு பிடிவாரமா? விடுறா விடுறா விடுறா. அம்மா, ராமு, அப்பாவோட போகாத போகாத ராமு. காலை போகட்டும். மாட்டேன் 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 மாட்டேன். போகட்டும். மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன் மாட்டேன். மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லியா இல்லையா? மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல மாட்டேன். என்னங்க என்னங்க உங்களை அம்மா, மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சோமு, 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 என்னம்மா ஒரேடியா கொதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படியம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்ல. நீ சீக்கிரம் போயிட்டு வா. போ. சரிம்மா.
வேற கால தோலை முடிச்சு போடலாம். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, பயப்படாதீங்க. மன அதிர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்டிட்டா இந்த காய்ச்செல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கஸ்தூரி மருந்தை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா. நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிற? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். மகன் தகப்பனை அடிச்சா அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுமா மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம், இதுல தலையிட உனக்கு உரிமை இல்லை. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காக நீ பெத்த? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பாதானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காளை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும். இத வந்துட்டேன். மறுபடியும் என்ன ஆட்டி வச்சு வந்திருக்கிறியா? இல்லைங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமு ராமுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அது வரலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டுண்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்லயே இருக்க வேண்டாம். அத ஒரு தடவை அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணுங்கிறியா? அவளை பத்தி பேசின உன் நாக்க அறுத்துடுவேன். என் நாக்கு அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே, அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? புருஷங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகம் குறைச்சல்னு இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சாத்தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, எப்படி வேணும்னாலும் சித்திரவதை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலையை கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்குது. ஏயா, நீ ஒரு மனுஷன் தானா? தாலி கட்ட பொண்டாட்டிய இன்னொருத்த முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெக்கமா இல்ல? அத பத்தி கேட்க நீ யாரடா? நாயே, மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சுடுவேன். சுவாமி, தெரிஞ்சுக்கிட்டாண்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சுட்டு வந்திருக்கியா? தெய்வமே, நான் ஒரு பாவம் அறியே. ஐயா, நீங்க போங்க. நீ பேசாதிருமா, உன் புடிச்சிருக்க நாங்க புத்தியை கொடுக்குறோம். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க.
அம்மா பாலாமணி பாலாமணி